டாக்டர் ராஜ்குமாரின் அன்பார்ந்த வணக்கம். சமீபத்தில் கரூருடைய இந்த இடர் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப துயரமான ஒரு நிகழ்வு. யாருக்காவது அரசியல் வேணும்னா இந்த பதிவு கேட்காதீங்க. கை சுட்டி காட்டி இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க பண்ணணும்னா சதி பண்ணாங்க இதை பார்க்காதீங்க. உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்றணும்னா, உங்களோட வர்றவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னா இந்த பதிவு பாருங்க. இடர் மேலாண்மை, ஹேண்ட்லிங் அ டிசாஸ்டர்ங்கிற ஒரு ஹேண்ட்லிங் அ ப்ராப்ளம்ங்கிற ஒரு 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 ஃபீல்டே இருக்கு. அதாவது ஹஜ்ஜில் வந்து 2006லயும் 2015 மக்கால வந்து இடர்ல வந்து ஒரு நசுங்கி நிறைய பேர் இறந்தாங்க. 2000 வரைக்கும் இறந்தாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய இடர் மேலாண்மை எப்படி இதை ஹேண்டில் பண்றது ஒரு பெரிய ஆய்வு பண்ணி மிஸ்டர் ஹெல்பிங்கிறவர் நிறைய பண்ணாரு. அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஏன் இது நடந்தது கரூர்ல, எப்படி நீங்க வந்து இது மாதிரி பொசிஷன்ல மாட்டினீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு மருத்துவர், ஒரு சமூக ஆர்வலர் என்கிற ஒரு இடத்துல இருந்து நான் வரேன். முதல் விஷயம், வயோதிகர்களையும் சின்ன குழந்தைங்களையும் தயவு செய்து இது மாதிரி ஒரு பெரிய கூட்டத்துக்கோ மாநாடுக்கோ கூப்பிட்டுட்டு போகாதீங்க. விஜய் அவர்களுடைய அறிவிப்புல கூட ரொம்ப தெளிவா குழந்தைங்களை கொண்டு வராதீங்கன்னு சொன்னார். அப்படி இருந்தும் எவ்வளவு பேர் அதை மிஞ்சி கொண்டு வந்ததுனாலதான் 10 இளம் குழந்தைகள் இறந்திருக்காங்க இந்த பயங்கரமான இந்த நிகழ்வுல. அது திருப்பி நடக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை ஆண்டவனுக்கு. இப்படிப்பட்ட நெரிசல் எதுல வரும்? ஒரு கோயில், ஒரு கச்சேரி, கும்பாபிஷேகம், ஒரு ஆட்டம், கிரிக்கெட் ஆட்டத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி, இது போன்ற விஷயங்கள் தான் இந்த இடத்துல தான். இது மாதிரி ஒரு மாநாடு, இது போன்ற இடங்கள்ல தான் இந்த. ஸோ தயவு செய்து இந்த நெரிசலான இடத்துக்கு பசங்களை கூட்டு போகாதீங்க. அப்படி கூட்டு போனா கூட பசங்களோட கையை எப்பவுமே பிடிச்சிட்டு இருக்கணும். குழந்தைகள் முதல்ல நடக்கணும், நீங்க பின்னால வரணும். இந்த இதில் நடத்தி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அந்த குழியில விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஆல்வேஸ் சில்ட்ரன் வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு, ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, நெரிசல் வரப்போற ஒரு சந்தேகம் நிகழ்ந்துச்சுன்னா நீங்க எடுத்து குழந்தைங்களை உங்க தோல் மேல போட்டுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம். நம்பர் 1. நம்பர் 2, எப்போ வந்து நெரிசல் வருதுன்னு தெரியும்? கையை வந்து ஒரு 20-30 டிகிரிக்கு எடுத்துட்டு போங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாலே அங்கே ஒருத்தர் இங்க ஒருத்தர் வந்தீங்கன்னா அந்த அடர்த்தி, மக்களுடைய அடர்த்தி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. நெரிசல் எப்ப வேணா வரலாம். இதுல தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உடைய இது ரொம்ப கிளியரா இருக்கு. 10 சதுர அடிக்கு 4-5 பேர் மேல இருந்தா நிச்சயமா நெரிசல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்கனைசர்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு செய்யறவங்க இதை பத்தி யோசிக்கணும். அடுத்த பாயிண்ட், எப்பவுமே ஒரு கூட்டத்துல சுவர் கிட்டையோ இல்லை அது ஃபென்ஸ் கிட்டையோ இருக்காதீங்க. ஏன் இவ்வளவு பேர் இறந்தாங்க? அவங்க இறந்தாங்க ஏனென்றால் கம்ப்ரெசிவ் ஆஸ்பிக்சியான்னு சொல்லுவோம். மார்பக இந்த ஏரியால அழுத்தத்தினால அவங்களால மூச்சு விட முடியல. அதனால இது எப்படி இந்த கம்ப்ரெசிவ் ஆஸ்பிக்சியா நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்? ஒண்ணு, கீழே விழுந்தீங்கன்னா எல்லாரும் உங்க மேல மிதிப்பாங்க. ஸோ யாருமே கீழே விழக்கூடாது. உங்ககிட்ட யாராவது கீழே விழுந்தால் கூட 4-5 பேர் சுத்தமா ஒரு வட்டம் மாதிரி இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு மேல தூக்கி விடுங்க. ஏன்னா கீழே படுத்துட்டு இருந்தாங்கன்னா மற்றவங்க அவங்க மேல நடப்பாங்க, அந்த ரொம்ப ஒரு அழுத்தம் ஏற்படும். அடுத்த பாயிண்ட், ஒவ்வொரு மனிதனும் ஒரு துகள் மாதிரி, பார்ட்டிகல் பிசிக்ஸ், இயற்பியல் மூலமா பார்த்தோம்னா பிளாக் ஹோல், கருந்துளை பினாமினன், கருந்துளை நிகழ்வு. ஒருத்தர் விழுந்துடுறாங்க, சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களுக்குள்ள ஃபோர்ஸஸ், சக்திகள் இருக்கு. ஒவ்வொரு உடம்புக்கும் இன்னொரு உடம்புக்கும் துகள் இயற்பியல் போல. ஒருத்தர் விழுந்துட்டா பக்கத்துல இருக்கிறவங்களும் அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர், கம்மியான ஒரு அழுத்தம் இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிறவங்களும் அங்க உள்ள விழுந்துருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்களும் விழாதீங்க, மற்றவங்களையும் விடாதீங்க. வயதானவர்களுக்கும் இளையவர்களும் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதனாலதான் கூட்டங்கள்ல நெரிசல்ல இவங்களை கூப்பிடவே கூடாது. அடுத்த பாயிண்ட், உங்களுடைய நுரையீரலை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தான். கொஞ்சம் நெரிசல் மாதிரி வந்துச்சுன்னா 2 கையையும் இப்படி கிராஸ் பண்ணி மடக்கி உங்க முன்னால இப்படி வச்சிருங்க. அப்போ வந்து இந்த அழுத்தம் ரொம்ப கம்மியா வரும். கீப் இட் லைக் திஸ். அதே போல இன்னொரு விஷயம், உங்க நுரையீரலை வேஸ்ட் பண்ணி கத்தி யாராவது காப்பாத்துங்க பாபா அந்த மாதிரி கத்தாதீங்க. ஸ்கிரீமிங், ரொம்ப கத்துறது வந்து உங்க நுரையீரலுக்கு நல்லது இல்லை, பேனிக் தான் உண்டாக்கும். கடைசியாக துகள்களுக்குள்ள எந்த ஒரு அசைவு, மூவ்மெண்ட் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ் இருந்தால்தான் இந்த கருந்துளை பினாமினன் வரும். இந்த பர்டிகுலர் கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த ஆம்புலன்ஸ் வரும்போதும் அல்லது போலீஸ் வந்து தட்டும் பொழுதும் மக்களோட அசைவு இருக்கும். அசைவு இருக்கும்பொழுது இது வேக வேற்றுமைம்பாங்க, டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட்ஸ். ஒருத்தர் அசைவு கம்மியா இருக்கும், ஒருத்தர் அசைவு அதிகமா இருக்கும். அப்பதான் ஒருத்தர் விழுவாங்க. இதனாலதான் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இது மாதிரி பிரச்சனை நடக்காது. நின்றுட்டும் அசைஞ்சிட்டு இருந்தோம்னா தான் இது மாதிரி நெரிசல்ல பிரச்சனை உண்டாகும். அடுத்த பாயிண்ட், பாட்டில் நெக் பினாமினன் சொல்லுவோம். ஒரு பாட்டில் கழுத்து நிகழ்வு எங்க நடக்கும்? எக்ஸிட் கிட்ட நடக்கும். ஒரு இடத்துல இருந்து வெளியில போக பாக்குறீங்க, இன்னொரு பினாமினன் இருக்கு, ஃபாஸ்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோவர்.
ஃபாஸ்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோவர் என்றால் விறுவிறுவிறுன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்ட ஓடும்பொழுது, துவாரம் வெளியில போறதுக்கிட்ட ஓடும்பொழுது என்ன ஆகும்? அங்க வந்து ரொம்ப அடர்த்தியா கூட்டம் வந்துடும். அப்போ வந்து அசைவு ரொம்ப கம்மியான ஸ்பீடுக்கு வந்துடும். ஸோ எப்போவுமே எக்ஸிட் கிட்ட வரும்போது, வெளியேறும் துவாரம் கிட்ட வரும்போது ரொம்ப உஷாரா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் வெளியில போகும்பொழுது தண்ணி எடுத்துட்டு போங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், நான் மற்றபடி விஜய் நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா 6-7 மணி நேரம் அவர் லேட்டா வந்ததுனால பலர் அங்க நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டே இருக்கும்போது ரத்த ஓட்டம் கொஞ்சம் மேல இருந்து கீழே போயிடும். போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கலன்னா நீர் இழப்பு வந்துடும். உடம்புல நீர் இழப்பு வந்து ரத்த ஓட்டம் கீழே போயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு விடுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. யார் மயக்கம் போட்டு விடுவாங்க? திருப்பி வயோதிகர்களும், கர்ப்பிணிகளும், குழந்தைகளும். இதனாலதான் இவங்களெல்லாம் வராதீங்கன்னு சொல்றது. ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம ஆட்களுக்கு, ஐம் சாரி டு சே திஸ், சிவிக் சென்ஸ், சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குடிமை பொறுப்பு, ஒரு குடிமை உணர்வுங்கிறது ரொம்ப கம்மி. ஒன்று சொல்லியிருக்காங்களே, போகக்கூடாது, பரவாயில்ல எடுத்துட்டு போகலாம். ஒரு ரூலுங்கிறது, ஒரு நியமம் இருக்கிறது. இது மாதிரி ஒரு இடர் வரக்கூடாது, ஒரு நெரிசல் நடத்தி வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் ஒரு ரூல், ஒரு நியமம், ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பை தாண்டி நாம என்ன வேணா பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம நினைக்கும் போது இது மாதிரி ஒரு துயரமான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம். நான் சொன்ன பல விஷயங்களை மனசுல நீங்க உள்வாங்குங்க. உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்துங்க, நம்ம நாடையும் காப்பாத்துங்க. இது உங்களுக்கு அடுத்த பகுதி. இதெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்யறாங்க தெரியுமா? இவங்க ஏற்பாடு செய்யறவங்க 10,000 12,000க்கு பெர்மிஷன் வாங்கினா பரவாயில்ல, 30-40 சொன்னா நம்ம கெத்து காட்டலாம், மாசு காட்டலாம் நினைச்சு எந்த மாசுக்கு நீங்க ஆட்களை கொண்டு வரீங்களோ அவங்கள வந்து இந்த டேஞ்சருக்கு நீங்க அவங்கள உள்ளாக்குறீங்க. அதனால இதெல்லாம் ஏற்பாடு செய்பவர்கள் வெளியேறும் துவாரங்கள், கழிவு அறைகள், பெரிய பெரிய இந்த நீர் டப்பாக்கள், ஹியூஜ் வாட்டர் ட்ரம்ஸ், நீர் மூலங்கள், இது மாதிரி விஷயங்கள் நீங்கள்லாம் ஏற்பாடு செய்யறது முதல்லயே யோசிக்கணும். முடிஞ்சா உட்கார்றதுக்கு வந்து நீங்க இருப்பிடம் அரேஞ்ச் பண்ணுங்க, சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப நேரம் மக்களை நிக்க வைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மைதானம் எடுத்துக்கங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ஒரு பெரிய மைதானத்துல இந்த ஏற்பாடுகளை பண்ணி இவ்வளவு பேர் தான் விடுவோம்னு சொல்லி நாம பண்ணலாம். இதெல்லாம் நம்மளால ஒரு வளரும், பரிணாம வளர்ச்சி அடையும் ஒரு பாரதத்துல விக்ஷித் பாரத்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம உள்வாங்கி அதுக்கு ஏற்ற போல நம்ம வளர்ந்தாதான் இப்ப ஏற்பட்ட ஒரு பேரிடர் திருப்பி வரவே வராது. நமக்கு இந்த மெரிசலும் வேணாங்க, இந்த நெரிசலும் வேணாங்க. ஸோ திருப்பி நான் சொல்லுவேன், விஜய் மேல நம்ம வந்து தப்பு சொல்றதுக்கு பதிலாக எப்படி இது மாதிரி விஷயங்கள் திருப்பி நடக்கக்கூடாதுன்னு பார்த்து அவர் கொடுத்த கைட்லைன்ஸும் எல்லாம் ஃபாலோ பண்ணாம வந்ததுனாலும் இப்படி இருந்திருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம பாதுகாப்பும், நம்ம சமூக பாதுகாப்பு கூட நம்ம பார்ப்போம். பிளேம் கேம், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் வெறும் ஆள்காட்டி விரலை வந்து பயன்படுத்தி பண்றதுக்கு பதிலாக அதை நம்ம கிட்டேயே பார்த்து நம்ம குடும்பங்கள்ல நம்ம நாடை, நம்ம சமுதாயத்தை, நம்ம சமூகத்தை காப்போம். எல்லோருக்கும் நன்றி. முடிக்கும் பொழுது இறந்தவர்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்து இறைவனை வந்து அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை செஞ்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.